உலகளவில் இந்தியாவுக்கு அழிக்க முடியாத அவமானத்தை தேர்தல் பத்திர ஊழல் கொடுத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சிதம்பரத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாஜகவின் ஆபத்தை மக்கள் உணரக்கூடாது என்பதற்காக ஊழல், குடும்ப அரசியல், கச்சத்தீவு என திசை திருப்ப நினைப்பதாகவும் தெரிவித்தார். ஊழல், குடும்ப அரசியல், இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்புறாரு. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் 1 2 அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்குறது, 8000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடப்பதை மறந்துவிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுவதைப் போல எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருப்பதாக கூறிய மு.க.ஸ்டாலின், தினமும் காலை எழுந்தவுடன் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எத்தனை அமாவாசைகள் உள்ளன என இபிஎஸ் கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி. மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க, மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க, இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. அதிமுக ஆட்சியின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்கி வைக்கும் ஸ்டாலின், கடந்த 3 ஆண்டு ஆட்சியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்தார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அதிமுக அரசு கொண்டு வந்த மடிக்கணினி திட்டத்தை முடக்கிய திமுகவுக்கு மாணவர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றார். புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை இவரு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்றார். இதுதான் திமுக சாதனை. புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் இந்த திமுக ஆட்சியில் தான் திறந்து வைக்கிறாங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் புதுப்பிப்பு பண்ணி 90% கழக ஆட்சியில் முடிஞ்சது. இப்போ ஸ்டாலின் அதுவும் அவர் தான் திறக்கிறார். சுதர்ம பிள்ளை மற்றும் பெரும்புடை முத்திரையார் ஆகிய இருவருக்கும் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதுவும் ஸ்டாலின் தான் திறக்கிறார். மண்டபம் கொண்டாந்தது நாமா. இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் சிதம்பரம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை மற்றும் பெரும்புடுகு முத்திரையார் இருவரும் தலைவர்களுக்கு மணிமண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றம் வந்தது. இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ரிப்பன் வெட்டி தெரிஞ்சுட்டு இருக்கார். 3 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் கோடி மக்கள் மீது கடன் வாங்கி சுமத்திருக்கின்றீர்கள். 3 ஆண்டு காலத்தில் 3.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீர்கள். என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? பாலத்தை கட்டினீர்களா? சாலைகளை அமைத்தீர்களா? புதிய கல்லூரிகளை கொண்டாந்தீர்களா? எதுவுமே இல்லை. ஆனா 3 லட்சம் கோடி கடன். இதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திலகர் திடலில் பிரச்சாரம் மேற்கொண்ட இபிஎஸ், மீத்தேன் எடுப்பதற்கு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் போடப்பட்டதாக புகைப்படம் ஒன்றை காட்டினார். டிஆர் பாலு அளித்த பேட்டி ஒன்றையும் எல்இடி மூலம் திரையிட்டு காட்டிய இபிஎஸ், டெல்டா மாவட்டங்களை அழிக்க திமுக முயன்றதை ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளதாக கூறினார். நான் சொல்லாதீங்க. நாங்க திராவிட முன்னேற்ற நானும் அருமையன் எஸ்.எஸ். பழனிமாணிக்க அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் திட்டங்கள் எல்லாம் தஞ்சை தொகுதி கொண்டு வந்திருக்கிறோம். திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அவரை கேட்க ஆக இந்த டெல்டா மாவட்டத்தை காத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இந்த டெல்டா மாவட்ட மக்களை அழிக்க முற்பட்டது திமுக அரசாங்கம், திமுக.
நாட்டை வல்லரசாக்க அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை வகுத்துள்ள பிரதமர் மோடிக்கு திறமையான புரொஃபஷனல் நபர்கள் தேவைப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கோவை சிங்காநல்லூரில் நடைபெற்ற புரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புரொஃபஷனல்ஸ் எனப்படும் தொழில் நெறிஞர்கள் தேர்தலில் நின்று வர வேண்டும் என்றும் அதன் மூலம் அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்றும் பிரதமர் விரும்புவதாக தெரிவித்தார். மோடிஜினுடைய திங்கிங் தெரியுது, மோடிஜினுடைய விஷன் நமக்கு தெரியுது, மோடிஜி எதை நோக்கி போறாங்கன்னு தெரியுதுங்க. So 2024 cabinet will be more professionals. அதனால தான் இன்னைக்கு மோடிஜியினுடைய விருப்பம் ப்ரொஃபஷனல்ஸும் எலெக்ஷன்ல நின்று மக்கள் ஆதரவோட ஜெயிச்சுட்டு வரணும்னு விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோருமே தேர்தல் களத்துல போட்டி போடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஒரு சாய்ஸ் கொடுத்து சான்ஸ் கொடுத்து விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் போட்டி போடுங்க, ஒரு பப்ளிக் மேண்டேட்டோட வாங்க. ஸோ இந்தியன் பாலிடிக்ஸ் ஹஸ் டேக்கன் a definite shift towards professionals அப்படிங்கிறது மாற்று கருத்து. ஆயிரம் ஆண்டுகளாக சோறு போட்ட மண்ணையும் விவசாயத்தையும் திமுக அழித்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கூறினார். செய்யாறில் ஆரணி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், சாராயம் போதைப்பொருள் விற்பவர்கள் வெளியே சுற்றும் நிலையில் திமுக ஆட்சியில் விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டம், குண்டர்களாக சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், போதைப் பொருள் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். ஆனா விவசாயம் செஞ்சுக்கிறவன் ஜெயில குண்டர் சட்டத்துல போடுறான். படுபாவிகளா நீங்களா, எப்படியா இருக்கீங்க? ஏன் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? உன் கூட சுத்திட்டு இருக்கிற கஞ்சா அப்படின்னு காக்கையன் விற்கிறவன் உன் பக்கத்துல சுத்திட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான், அவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். சோறு போடுற கடவுள் விவசாயிகள் அவனை போய் நீ குண்டர் சட்டத்துல போடுற, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? இந்தியா கூட்டணிக்கு தலைவரும் கிடையாது, நீதியும் கிடையாது என்றும் அவர்கள் நாட்டை சூறையாட இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து நம்மாழ்வார்பேட்டை பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக சென்னை ஓட்டேரி பகுதியில் பால் கனகராஜ் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கச்சத்தீவை யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார். காரைக்குடியில் பேட்டியளித்தவர், அண்ணாமலை ஆர்டிஐ மூலம் பெற்ற தரவுகளில் தாரை வார்த்தல் என்ற சொல்லே இல்லை என்று தெரிவித்தார். கச்சத்தீவு என்பது சர்வதேச கடல் சார்ந்த சட்டத்தை பொறுத்தது. 1.9 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இலங்கை எல்லைக்கு உட்பட்டு விடுகிறது என்று நாங்கள் முடிவுக்கு வந்தோம். யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை. இது இலங்கை கடலுக்கு சொந்தமானது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டு இந்த உடன்பாடு முடிந்துவிட்டது. 50 ஆண்டுகள் போய்விட்டன. ஆகவே இந்த பிரச்சனையை எழுப்பக்கூடாது என்று தகவல் உரிமை சட்டம். இப்ப திடீர்னு 9 ஆண்டுகள் கழித்து 35 லட்சம் தமிழர்கள் இலங்கையிலே வாழ்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பொருட்படுத்தாமல் திரு ஜெய்சங்கரும் திரு நிர்மலா சீதாராமனும் இந்த பிரச்சனையை எழுப்புவது 35 லட்சம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. காங்கிரஸ் கட்சி திடீரென புனிதர் வேடம் போட்டால் எப்படி நம்புவது என கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பின் பேட்டியளித்த அவர், நீட், ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என்றார். வரிச்சுமையை தாங்க முடியாதுன்னு தெரியும் போது அதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. இந்த நீட்டு தேர்வை அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் மருத்துவ கனவு ஒசுங்கி போகும்னு தெரியும்ல, அப்புறம் கொண்டு வந்தீங்க. என்னையே ஒரு ஆழ்த்திக்கு சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியுது.
சிபிஐ இருக்கும்போது அப்புறம் இதுக்கு என்னையே சிபிஐ இருக்குல்ல, அப்ப அது சரியில்லைன்னா அதை கலைச்சிட்டு இதை கொண்டு வரணும். இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, அது இருக்கும்போது அப்புறம் அதுக்கு அமலாக்கத்துறை. தம்பி, நீங்க எதுக்கு தண்ட சம்பளம் 2 கொடுக்குறீங்க? ஒன்னு இன்கம் டாக்ஸ் வச்சுட்டு அமலாக்கத்தை கலைங்க, இல்ல இன்கம் டாக்ஸ் சரியில்லை இதை கலைச்சிட்டு அமலாக்கத்துறை வச்சுக்க. அப்ப நீங்க உங்க வசதிக்கு ஒரு சின்ன ரவடி ஒரு பெரிய ரவடி இப்படி வச்சுட்டு வேலை செய்ய முடியாதுல்ல. அப்புறம் நாங்க திடீர்னு புனிதர் வேஷம் போட்டா இப்படி நாங்க வந்தால் சாதி வாரி கணக்கு எடுப்போம். விடுதலை பெற்ற இந்தியாவை 50 வருஷம் நீங்க தாப்பா இருக்கீங்க.